Hi friends, welcome to VETRILAI channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெத்தலை குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். வெத்தலை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். மிளகு 1 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகா வத்தல் 2, பெருங்காயம், எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, 15 வெத்தலை, கருகப்பு, தாளித்து போட்டு நம்ம நெய்யில் தாளித்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ 1 ஸ்பூன் நெய், அவ்வளோதான். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். வெத்தலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது வெத்தலை குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம முதல்ல வறுத்துக்க போகிறோம். நெய் கொஞ்சோண்டு சும்மா 1 ட்ராப் ஊற்றிக்கிறோம். நெய் சொட்டு ஊற்றி வறுத்தா வாசனையாக இருக்கும். அதில் பெருங்காயத்தை போடுறோம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பவுடராக இருந்தால் நீங்கள் அப்புறமா போடலாம். கட்டி பெருங்காயம்னா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அதுக்காக கட்டி பெருங்காயத்தை போட்டிருக்கோம். 2 மிளகா வத்தல், அதையும் நான் போடுறேன். 2யுமா லேசாக வறுத்து எடுத்துட்டோம். இப்போது அதோட நம்ம மற்ற ஐட்டங்கள்லாம் வறுக்க போகிறோம். எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, துவரம்பருப்பு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, ஃபைனலாக நம்ம இது போடுறோம், ஓமம் போடுறோம். எல்லாமே இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். எல்லாம் பொன்னிறமாக வறுபட்டு கொடுத்து இதை எடுத்துட்டு இதை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துலாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச வெத்தலை எல்லாத்தையும் இந்த மாதிரி கிள்ளி இதெல்லாம் போட்டுக்கணும். அத்தோட கருகப்பிள்ளையும் கொஞ்சம் சேர்க்கலாம். கருகப்பிள்ளை எல்லாம் மிக்சியில் ஒன்றா அரைக்க போகிறோம். இருந்தாலும் கொஞ்சம் லேசாக பச்சை வாசனை போகட்டுங்கிறதுனால இதில் போட்டுக்கேன். 1 நிமிஷம், அவ்வளோதான். எல்லாம் வதங்கி சின்னதாக இத்தினுண்டு ஆகிடுது பாருங்கள், அவ்வளோதான். இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம வறுத்து வச்ச இந்த பருப்பு, மிளகு, ஓமம், மிளகா வத்தல் எல்லாத்தோடையும் இந்த வெத்தலையும் இந்த கருகப்பிலையும் சேர்த்து ஒன்றா குழம்புக்கு அரைச்சின்னு வர போகிறோம். புளியை கரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போது குழம்பு தாளித்து குழம்பு வைக்க போகிறோம். முதல்ல கொஞ்சமாக கடுகு தாளிச்சுக்கலாம். லாஸ்ட்டில் நெய்யில் தாளித்து கொட்ட போகிறோம். அதனால் இப்போது ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு தாளிச்சுக்கலாம். கடுகு போடுறேன். இப்போ கொஞ்சம் கடுகு போட்டு தாளி. கடுகு பொரிஞ்ச உடனே கடுகு வெடிக்கிறது. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுடுத்து கொஞ்சமாக வெந்தயம், கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி. இப்போது இந்த புளி தண்ணி ஒரு 5 மினிட்ஸ் பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம பவுடர்லாம் வறுத்து வச்சுருக்கோம், ரொம்ப நாளைக்கு கொதிக்க வேண்டாம். அதனால அதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி புளி தண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சேர்ப்போம்.
பச்சை வாசனை போக புளி தண்ணி கொதிச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கதெல்லாம் இதில் போடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து, இந்த பவுடரையும் போடுறோம். பவுடரை இதில் போட்டுட்டோம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி மருந்து குழம்பாக வைக்கிறோன்னா, மருந்து குழம்புனா மருந்து சாமான்லாம் போட்டு வைக்கிற குழம்பு வேறு. இது ஆக்சுவலாக வெத்தலை குழம்பு தான். பட் இந்த ஓமமும் சேர்க்குறோம் இல்லையா, என்னத்துக்குன்னா இந்த சீசன் வந்து ரெய்னி சீசன், அடுத்தது இனிமேல் பனிக்காலம். ஸோ எல்லாம் சேர்ந்துட்டு நமக்கு கோல்டு அஃபெக்ட் பண்ணும். கோல்டு சளி எடுக்கும். அது தவிர டைஜஷன் ப்ராப்ளமும் வரும். எது சாப்பிட்டாலும் டக்குன்னு செரிமானம் ஆகாது. ஸோ அதனால் செரிமானத்துக்கும் சளியெல்லாம் பிடிக்காமல் கபம் சுரம் எல்லாம் வெளியில் வரத்துக்கும் இந்த மாதிரி ரசம் குழம்பு வச்சு சாப்பிடலாம். இதில் ரசமும் பண்ணலாம். வெத்தலை ரசம் பண்ணலாம், வெத்தலை சாதம் பண்ணலாம், எல்லா வெரைட்டியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வெத்தலையும் ஓமத்தையும் போட்டு ஒரு குழம்பு பண்ணியிருக்கேன். அதான் இதில் வந்து நம்ம மிளகா வத்தல் மட்டும் 2 சேர்த்துட்டு மீதி எல்லாமே காரப்பொருள். மிளகு காரம், ஓமம் காரம், வெத்தலை காரம். ஸோ அதனால் 2 மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். அதான் இப்போ நம்ம இந்த வறுத்த பொடியை போட்டாச்சு. அந்த வெத்தலையும் கருவேப்பிலையுமா அரைச்சது இருக்குது, அதையும் இதில் போடப்போம். வெத்தலையும் கருவேப்பிலையும் அரைச்சதை இதில் விடுறோம். நம்ம எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நெய்யில் கடுகு தாளித்து கொட்டணும், கருவேப்பிலையும் பிச்சு போடணும். அவ்வளோதான். ஒரு கொதித்த உடனே நம்ம பார்க்கலாம். இப்போது குழம்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி கொதிக்கிறது பாருங்கள். வாசனை கமகமன்னு இருக்குது. ஒரு பக்கம் வெத்தலையோட வாசனை, ஒரு பக்கம் ஓமத்தோட வாசனை. இதில் பெருங்காயம், மிளகு இதெல்லாம் எல்லாமே மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ இந்த குளிர் நாளைக்கு இந்த குழம்பை வச்சு சாப்பிட்டிங்கன்னா எந்த விதமான நோயும் அண்டாது. போரும். இது கொதித்தது. இது பாருங்கள், இப்படியே குழம்பு எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதுக்கு நம்ம தாளிக்க போகிறோம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு இழுப்பக்கரண்டி வச்சு நெய் ஊற்றணும். இந்த குழம்பை இப்படி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கரண்டி அடுப்பில் போட்டு அதில் நல்லா ஒரு கரண்டி நெய் ஊற்றுறேன். ஒரு கரண்டி மீன்ஸ் ஒரு ஸ்பூன் நெய். நெய் உருகினதும் கடுகு தாளித்து கொட்டணும். நெய் இலகிடுச்சு. இப்போ நம்ம அதில் கடுகு போட போகிறோம். நெய்யில் தாளித்து கொட்டினா தான் வாசனையாக இருக்கும். கடுகு நல்லா படபடன்னு வெடிக்கிறது. கடுகு நல்லா வெடிச்சா எடுத்து கடுகு இதில் சர்றன்னு கொட்டுறோம். கொட்டிட்டு 2 கருவேப்பிலையை எடுத்து நல்லா கிள்ளி போடலாம். கருவேப்பிலை எடுத்து உருவி நல்லா கிள்ளி குழம்புல போடலாம். இவ்வளோதான் வெத்தலை குழம்பு. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தியாக இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.